போக இன்னொரு தவறும் செய்கிறார்கள். இதெல்லாம் இதுக்குன்னா நாளைக்கு நீங்க செய்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பெற்றோரை மதிக்கணும்னு சொன்னா நம்ம கையிலேயும் ஒரு விஷயம் இருக்கிறது. பெற்றோராக இருக்கவங்களும் சில வேலைகள் இருக்கிறது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு பெற்றோர் இருக்கிறான்னு வைங்களேன், ஒரு அளவுக்கு நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு வச்சு நம்ம வயசாகி போச்சு, நீ சம்பாதிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு வரும்போது என்ன செய்வார்னு கேட்டா, அவருக்கு இருக்கிற சொத்துக்களை எல்லாம் மனைவிக்கு எழுதி வைப்பாரு, பிள்ளைக்கு எழுதி வைப்பாரு. அது வரைக்கும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. எப்போ எழுதி வச்சாரோ அதுக்கு பிறகு வித்தியாசம் தெரியும். ஒரு நாள்ல ஆரம்பிக்கும், ஒரு நாள் 2 நாள்ல தெரிஞ்சு போயிடும். இந்த குடி இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும். பெரியவர்களாக இருக்கு பிள்ளைகள், உங்க பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு எப்படி தந்திருக்கிறான். உசுர வேற வேற மார்க்கத்துல எல்லாம் சொத்துல பங்கு கேட்கணும். நீங்க வேற வேற சமுதாயத்தில் பிறந்திருந்தீங்கன்னு சொன்னா மகன் போய் தகப்பன்ட்ட என் சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்கணும். இஸ்லாத்தில் கேட்க முடியாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சொத்துல பிள்ளைகள் சொந்தம் கொண்டாட முடியாது. உங்கள்கிட்ட பல கோடி ரூபாய் இருக்கு, உங்க மகன் என் பங்கை பிரிச்சு தான் கேட்க இயலுமா? இஸ்லாத்தில் கேட்க முடியாது. இஸ்லாமிய இந்த பாரிசுரிமை சட்ட பிரகாரம் பத்துவா கேட்க முடியுமா? இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் பொழுது என் தகப்பனார் பல கோடி வைத்திருக்கிறாரு, என்னுடைய பங்கை தர சொல்லுங்க, உனக்கு பங்கா? இன்தரக ஹைரன், அவர் சொத்தை விட்டுட்டு செத்தாத்தான் பங்குங்கிறது. ஒருத்தன் சாகுற வரைக்கும் அந்த பிடி அவன் கையில இருக்கிற மாதிரி எல்லாம் சட்டம் தந்திருக்கிறான்ல. பாகப்பிரிவினை சட்டத்தை எப்படி தந்திருக்கான்னு கேட்டா, எல்லாத்தையும் அறிஞ்சவன் அல்ல. உங்களுக்கு பிள்ளை பாசம் கண்ணை மறைக்கலாம், மனைவி பாசம் கண்ணை மறைக்கலாம், நண்பர்களுடைய பாசம் கண்ணை மறைச்சு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம். அல்லாஹ் படைச்சவனுக்கு எல்லாம் தெரியும். இவன் விளங்காத்தனமா எழுதி கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் தான் பிள்ளைய மதிப்பான். அந்த சொத்து அவன் கையில் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பான். எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க நாய்க்கு ஊத்துற மாதிரி கஞ்சி ஊற்றுவோம். இப்படி பல வீடுகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய அடிப்படையில் என்ன செய்யணும்னு கேட்டா, சொத்துக்களை யாரா இருந்தாலும் சரி, உங்க தள்ளாத வயசுல உங்களுக்கு பிடி இருக்க வேண்டும். தள்ளாத வயசு நீங்க அடையக்கூடிய நேரத்துல தான் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு பிடி வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க மூத்தா போனா எடுத்துக்கிற போறாங்க. இப்ப என்ன எங்க போயிரு போகுது? இஸ்லாத்துல வாரிசுரிமை அழகான சட்டம் இருக்கத்தானே செய்யுது. ஆம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு, பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு, மனைவிக்கு இவ்வளவு, இப்படின்னு எல்லாருக்கும் உங்க தாய்க்கு இவ்வளவு, தந்தைக்கு இவ்வளவு நல்லா கணக்கு போட்டு வச்சிருக்கிறான். அப்ப நீங்கள் மரணித்த மறுநாளே அந்த சொத்து அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, அவங்க பிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. நீங்க எதுக்கு அதுக்கு அவசரப்படுறீங்க? அவசரப்பட்டு சொத்துக்கள்லாம் எழுதி கொடுக்குறாங்க. சில தாய்மார்கள் என்ன செய்வாங்க, ஒரு வயசு வரைக்கும் வச்சிருப்பாங்க. சரி நம்ம எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சேர்த்து வச்ச நகை நட்டாங்க அள்ளி அந்த மகனுக்கு கொஞ்சம், அந்த மகனுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. கடைசியில் கழுத்துல மட்டும் ஒரு செயினை போட்டுக்கிட்டு அவங்கள்ட்டையும் கொடுத்துருவாங்க. அப்புறமே டிஃப்ரெண்ட் ஆகும், உடனே மாறும். அது வரைக்கும் என்ன மாதிரி இருந்தாங்க, என்ன மரியாதை இருந்தாங்க வீட்டில் செய்யும். எப்போ இது அள்ளி கொடுத்துட்டாங்களோ இனிமே ஒரு கவனிச்சா என்ன, கவனிக்காட்டினா வாங்க வேண்டியது வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாய்க்கு எங்க மரியாதை இருக்குமா? இருக்காது. அப்ப வயசான ஆட்களாக இருக்கக்கூடிய, நடுத்தர வயசு அடைந்திருக்கக்கூடியவர்கள் மார்க்கம் சொல்ற பிரகாரம் நீங்க நடக்காதனால தான் இந்த துன்பத்தை அடைகிறீங்க. பிள்ளைகள் உங்களை இந்த சொத்து உங்கள்ட்ட கடைசி வரைக்கும் இருக்கும் என்று சொன்னால் கோபத்தில் வாப்பா யார்ட்டா எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாரு. நம்ம நல்லா கவனிப்போம். அன்புல கவனிக்காட்டா கூட, பாசத்துல கவனிக்காட்டா கூட என்ன செய்வான், இந்த தகப்பனர் இருக்காரு, எல்லா சொத்தும் ஒரு பேர்ல இருக்கிறது, நம்ம சரியா நடக்கலன்னு வைங்க, பள்ளியாசல் எழுதி வச்சு போயிடுவாரு. அப்ப நம்ம தகவல் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால் உங்களோட மனம் கொண்டு நடப்பானா? அப்ப அது ஒரு ஆயுதம் அல்ல, கருவியை கொண்டு தந்திருக்கிறான். பிள்ளைகள் உங்களை கவனிக்க வேண்டும் என்பதற்கான புடிமானத்தை கொண்டு தந்திருக்கிறான். ஒவ்வொரு சமுதாயத்திலையும் சொத்துரிமையை பறிச்சிடுறாங்க. தாத்தா சொத்து பேரனுக்குங்கிறாங்க. அப்ப இவனுக்கு மகனை கூட உரிமை வராது. அப்ப அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எந்த சொத்தா இருந்தாலும் சரி, நான் இறந்தா தான் என் சொத்துல யாருக்கும் பங்கு வரும். நான் ஹயாத்தோட உயிர் மூச்சு ஓடிக்கிட்ட ஒரு செகண்ட் ஒரு உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் கூட என் சொத்தை அடுத்தவருக்குரியதா ஆகவே ஆகாது. பல கோடிகள் உங்கள்கிட்ட இருந்தால் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஒரு 100கணக்கான சொத்து இருக்குது, நீ 5 வச்சுக்க, நான் 5 வச்சுக்கேன்னு, அதனால பாதிக்கான்னு எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். இருக்கிறது ஒரு சோர்ஸ் தான் இருக்கிறது. நிறைய இருக்கிறவங்க எழுதி கொடுத்து தப்பு இல்லை. உங்களை பாதுகாத்துக் கொள்றதை யோசிச்சு கொள்ளுங்க. உங்களுடைய செக்யூரிட்டியை முதல்ல முன்னெடுப்பு அங்குசக்கும், உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் இஸ்லாத்தின் அடிப்படை என்ன? முதல்ல உன்னையே காத்துக்க, அப்புறம் சொந்தம் பந்தம் பிள்ளைங்க அப்புறம் பார்த்துக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் உங்களை காத்துக் கொள்வதாக இருந்தால் இந்த பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். நடுத்தர வர்க்கத்தில் உங்க எல்லாருக்குமே நம்ம பிள்ளைகள் நம்மளை கவனிக்கணும்னு ஆசை இருக்குமானால் அதை நாம அந்த பிள்ளைகளை கவனிக்கக்கூடிய வகையில கொண்டு செல்ல முடியும். நம்ம கையில் அதுக்கு வழிமுறை இருக்கிறது, அது கொண்டு செல்ற